நேற்றைக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் யஹ்யா சின்வாருடைய சகோதரர் முகமது சின்வார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் அவருடைய பிரதர்கள் எல்லாருமே, அந்த குடும்பமே அழிந்திருக்கிறது என்ற செய்தியும் நாம் நேற்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, இன்றைக்கு மத்திய கிழக்கில் நிலைமை ரொம்ப படுமோசமாக இருக்குது. வருத்தமும் வேதனையும், நமக்கு இந்த செய்திகளெல்லாம் பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மனம் வேதனை அடைகிறது. 24 மணி நேரத்தில் 250 பேர் பலஸ்தீனியர்கள், அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை உலகம் முழுவதும் கண்டு அதிர்ச்சியும் கண்ணீரும் அடித்து கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதன் தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு பெரிய சமூகத்தினுடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறான். அவனை தூக்கி பிடித்து நிறுத்தி ஆட்சியை நிறுத்துவதற்கு 2 பேர், ஒன்று வலதுசாரி ஸ்மோட்ரிச், மற்றொன்று பென் கவீர். இவனுக்கு 2 பேரும் கொடுக்குற அழுத்தத்தில் பெஞ்சமின் நெத்தானியாகு இந்த பம்பார்டன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் மனித விரோத இன கருவறுத்தல், இன அழிப்பை அவர்கள் செய்து கொண்டு 250 பேர் 24 மணி நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை விட ஒரு கேவலமும் இழிவும் உலகத்திற்கு வேறு எதுவுமே இல்லை. ஒரு சிறிய சமூகத்தில் 10 பேர் அமர்ந்து படுகொலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உலகத்தில் 700 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களால் இந்த 10 பேருடைய அநியாயத்தை நிறுத்த முடியவில்லை. அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, இஸ்லாமிய நாடுகள், மிகப்பெரிய செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் மௌனமாகி போயிருக்கிற ஒரு காரணங்களை எல்லாம் பார்க்கின்ற போது உலகம் மிகப்பெரிய இழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு 135 பேர் காசாவில் நேற்று படுகொலை. இந்த கடைசி 24 மணி நேரத்தில் 250 பேர் படுகொலை. ஒரு கிடியன் ஷாரட் என்ற பேரில் பெஞ்சமின் நெத்தானியாகு ஒரு பிப்ளிக்கல் நேமை வைத்து படுகொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறான். அதை கேட்பதற்கு யாரும் இல்லை. ஹமாஸ் சரண்டர் அடைய வேண்டும். ஹமாஸ் இல்லை என்றால் ஆயுதங்களை டிஸ்ஆர்ம், கீழே வைக்க வேண்டும், எழுதி கொடுத்து விட்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இப்படி ஒரு மக்களுடைய ஒரு இடத்தை, அழிவை உருவாக்கி அவர்களை கொலை செய்து கொண்டு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை இந்த உலகம் இனி எப்போதும் கண்டுறாது. அப்படிதான் இந்த சூழல் நடக்கிறது. அவன் என்ன சொல்றானா, இந்த விவகாரத்தில் பென் கவீர் போன்ற கடும்போக்குவாதிகள், சியோனிச பயங்கரவாதிகள் என்றால் ஹமாஸை விட இவனுதான் பயங்கரவாதிகள். இந்த பயங்கரவாதிகள் எல்லா பேச்சுவார்த்தைக்கும் தடை ஏற்படுத்தி மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக படுகொலை செய்து காசாவை அகன்ற சியோனிச தேசமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் எஞ்சுகிறான். ஆகவே அவர்கள் புதிய பேச்சுவார்த்தைக்கு நிர்பந்தத்தை, போகாத வழியில்லாத ஒரு ஊருக்கு நாம் போவதற்கு வழி இருக்காது, அந்த ஊருக்கான போக சொன்னால் எப்படி என்பதை போன்று எல்லையற்ற புறமற்ற ஒரு பிரதேசத்திற்கான தீர்வை பெஞ்சமின் நெத்தானியாகு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக ஹமாஸ் கடைசி வரைக்கும் டிஸ்ஆர்ம் நெவர், அதாவது ஆயுதத்தை மௌனியாக்குவதை நாங்கள் ஒருபோதும் செய்ய போவதில்லை என சொல்லிவிட்டார்கள். ஹமாஸ் என்ன சொல்வது, அவ்வளோ பேரையும் விட்டுரும், ரொம்ப ஈஸியான தீர்வு, நீங்கள் எல்லாரும் வெளியேறிடுங்க, அதற்கு பிறகு சர்வதேச நாடுகள் வருகின்ற போது நாங்கள் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு சென்று விடுகிறோம், ஆட்சியை வேறொரு பக்கம் ஒப்படையுங்கள். இதுதான் ஹமாஸுடைய தீர்வு. ஆனால் இந்த தீர்வுக்காக சர்வதேச படைகளோ, எகிப்தோ, பக்கத்தில் இருக்கிற நாடுகளிலிருந்து எகிப்து படைகள் வரலாம், துருக்கியிலிருந்து கொண்டு நிறுத்தலாம், ஜோர்டானிலிருந்து வரலாம், இஸ்லாமிய தூதுக்குழு என்று சொல்லக்கூடிய அந்த அரபுகள் அனுப்பலாம். எதுவுமே செய்யாமல், காசாவினுடைய மக்களை பாதுகாப்பதற்கு எதுவும் இல்லாமல்
அவர்கள் அனாதைகளை விட கொடூரமாக கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த கொலையை பெஞ்சமின் நேதன்யாகு எப்படி செய்து கொண்டிருக்கிறான் என்றால், பொதுமக்கள் வாழுகிற அந்த அகதிகளினுடைய பச்சை பிள்ளைகள், பிறந்த குழந்தைகள், கர்ப்பிணி தாய்கள், வயதானவர்கள், முதியோர்கள், பெண் குழந்தைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல பெரும்பான்மையாக 80 விழுக்காடு அவன் குண்டை வீசி அந்த சமூகத்தை அழிப்பதற்கு திட்டமிட்டு யூத சியோனிசன் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறான். இதற்கு தீர்வு எதுவும் இல்லை. ஆனால் நெத்தனியாகு ஒரு பக்கம் எகிப்தினுடைய சிசி பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லிக்கொண்டு கத்தரும் அமெரிக்காவுக்கு வெண்சமரம் வீசிக்கொண்டு அவர்கள் உலகத்திற்கு நடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஹமாஸினுடைய தாஹிர் அல் நுனி என்ன சொல்கிறார் என்றால், கான் நியூஸின் படி இந்த ஹோஸ்டேஜ் டீல் ஏதோ போய் கொண்டிருக்கிறது. ஹமாஸ் இன்டென்ஷன் ஆயுதத்தை கீழே வைக்கும் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் இதை ஒய்நெட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மேக்ரூபியோ அவர் இந்த பேச்சுவார்த்தையிலே முடிவேற்பட வேண்டும் என பெஞ்சமின் நேதன்யாகு இடத்திலே அமெரிக்காவினுடைய தூதுத்துவத்தை சொல்லியிருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தெற்கு காசாவில் ஏற்கனவே வடக்கு பகுதிகளிலே படுகொலைகளை செய்கின்ற யூத இராணுவம் ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கி அங்கிருந்து மக்கள் இங்கிருந்தும் வெளியாகாதபடி தடுப்பு காவலிலே பிரிக்கிறான். அவன் தெற்கு வடக்கு மத்திய பகுதிகளெல்லாம் பிரித்து அந்த அகதிகள் முகாமில் ஹமாஸ் இருப்பதாக பொய்யை சொல்லி பல பேரை படுகொலை செய்து கொண்டிருக்கிறான். நேற்றைக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் யஹ்யா சின்வாருடைய சகோதரர் முகமது சின்வார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் அவருடைய பிரதர்கள் எல்லாருமே, அந்த குடும்பமே அழிந்திருக்கிறது என்ற செய்தியும் நாம் நேற்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நிலையில் நேற்று காலையிலிருந்து 24 பேரை கொலை செய்தார்கள். யுஎஸ் இன்டைரக்ட் டாக் இன் பிட்வீன் யுஎஸ் வெர்சஸ் ஹமாஸ் கத்தரில் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்திகள் வருகிறது. ஹமாஸ் தொடங்கியுள்ள நிலையில் வேண்டுமென்றே பழிவாங்குவதற்கு இஸ்ரேல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு யூதர்கள் இந்த சியோனிச படுகொலைகளை அவர்கள் அரங்கேற்றி வருவது மிக 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 கடுமையான பதட்டத்தை மனிதநேயர்களுக்கு, மனிதநேய பாவனைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உலகத்தில் இருக்குது. ஆனால் ஜெனோசைடில் ஆர்மேனியன் ஜெனோசைட், மேற்கு ஆப்பிரிக்காவில் நடந்த எலும்பு மண்டலமாக மாறிப்போகிற பல டுக்கு போன்ற பல இனக்குழுக்கள் அவர்கள்தான் இந்த படுகொலைகளை செய்வான். ஆனால் ஓரளவுக்கு நாகரிகமான யூதன் இந்த படுகொலைகளை செய்கின்றான் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அமெரிக்கா இந்த படுகொலை செய்வதற்கு ஆயுதங்களை அவன் கொடுத்துவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் டொனால்ட் ட்ரம்ப் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சில், அமெரிக்க அதிபருடைய பேச்சில் எந்த ஒரு தெளிவையும் நாம் பார்க்க முடியவில்லை. காலையில் ஒன்று பேசுகிறார், மாலையில் ஒன்று பேசுகிறார், குண்டுகளை கொடுக்கின்றார், ஹவுதிகளோடு சமாதானத்தில் ஈடுபடுகிறான். ஆக இப்படி இவர்கள் அனைவரும் நடித்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் மக்கள் படுகொலைகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேல் ரொம்ப அதிருப்தி அடைந்திருக்கிறான். என்ன அதிருப்தியினுடைய விளைவு தான் இந்த படுகொலைகளை அவர்கள் செய்கிறார்கள். 578-90 நாட்கள் என்று இந்த நிலை அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்து 2025 மே மாதம் இன்னைக்கு ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த நிலையில் அவன் என்னெல்லாமோ திட்டம் செய்து பார்த்தார்கள். முதல்ல டெனாலை கம்ப்ளீட்டாக அழிப்பதற்கு என்ன திட்டம் உண்டோ அவ்வளவும் செய்தார்கள். மக்கள் வாழுகிற பகுதிகளில் பெரிய பம்பார்டன், அதாவது பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டு அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஏராளமாக 70% இடங்களை அழித்து போனார்கள். மக்களை கொலை செய்தார்கள். அப்போ அந்த டெனலுக்குள்ளே இருக்கக்கூடிய இவர்களை அழிப்பதற்கு வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்துவதற்கும் விஷவாயுகளை ஏற்படுத்துவதற்கும் பங்கர் பஸ்டுகளை போட்டு எல்லா முயற்சிகளும் செய்தார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. மீண்டும் ரெக்ரூட் செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் மெசேஜ் வந்திருக்கு. அப்போ வலிமையாக இவ்வளவு அழிவுக்கு பின்பும் ஹமாஸ் நிற்பது ஒரு பெரும் அதிர்ச்சியையும் ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தின் விளைவாகத்தான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய F-35 வைத்து இன்றைக்கு மக்கள் வாழுகிற அகதிகள் முகாமில்
இந்த ரெஃப்யூஜிஸ், அதாவது தங்கி இருக்கக்கூடிய இந்த ஏழைகளினுடைய தங்கக்கூடிய இடங்களில் குண்டை போட்டும், ஸ்டார்வேஷன், அவர்கள் பசியால் அவர்கள் நாசப்படுத்தியும், குறிப்பாக மருத்துவமனைகள் செயல்பட்டுவிடே கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக எல்லா கடைசியாக யூரோப்பியன் ஹாஸ்பிட்டலையும் காலி செஞ்சுட்டான். ஆக இப்படி இவர்கள் செய்கிற அநியாயத்திற்கு உண்மையிலேயே இறைவனுடைய தண்டனை அவர்களுக்கு இருக்கும் என்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு நம்பக்கூடிய செயலாக இருக்கிறது. இந்த அளவிற்கு ஒரு அநியாயத்தை உலகத்தில் யாரும் காண முடியாது. இந்த சமகாலத்தில் அந்த அளவிற்கு மக்கள் கொல்லப்படுவதும் ஒரு கொடூரமான திட்டத்திலும் வந்திருக்கிற நிலையில் அமெரிக்காவினுடைய ஒரே வார்த்தை கடுமையாக இருந்தால் இந்த மக்கள் படுகொலை நிறுத்தி விடுவாங்க. அமெரிக்கா இப்பொழுது தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா ஹவுதிகளிடத்திலே ஒரு சீஸ்ஃபயர், ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி அந்த சமாதானத்தின் மூலமாக அவர்கள் தங்களை காத்து கொண்டு இடத்தை காலி செய்து விட்டார்கள். யுஎஸ் ட்ரூமன் மூலமாக அந்த கப்பல் போய்விட்டது. இனி எந்த கப்பலும் இங்கே வராது. ஒட்டுமொத்தமாக அபண்டிங், கைவிடப்பட்ட நிலையில் நெத்தன்யாகு விரக்தி அடைந்த நிலையில்தான் கோழைத்தனமான இந்த தாக்குதலை அப்பாவிகளும் குழந்தைகளின் மீது அவன் கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்று உலகம் முழுவதும் பல போராட்டக்காரர்கள் இன்றைக்கு ரஃபா எல்லையில் யூரோப்பியனிலிருந்து ஏராளமான ஆண்களும் பெண்களும் டாய்ஸ், பொம்மைகளை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் கதறி அழுகிறார்கள். யூரோப்பிய மக்கள் ரஃபா எல்லையில் ஈஜிப்டுக்குள்ளே இந்த போரை நிறுத்துங்கள், மனிதநேயமற்ற பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு மாசக்கர், படுகொலை நிறுத்துங்கள் என்று அவர்கள் கதறுகிற காட்சியும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா மனிதர்களாக இருந்தால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் பயங்கரவாதத்திற்கு துணை போக மாட்டார்கள், மக்களை கொலை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு மதம் இருக்காது, சாதி இருக்காது, இனம் இருக்காது. ஒன்று மட்டும் உண்டு, நான் மனித சாதி என்பதும் நான் மனித மதம் என்பதும் அவர்களுக்கு உண்டு. அதனால் தாங்க முடியாத இந்த கொடூரங்களை யூதர்களும் கூட பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அநியாயமாக எங்கள் நாட்டில் இந்த அரக்கன் மக்களை கொலை செய்கிறான் என்கின்ற பதட்டத்தில் யூரோப்பிய யூனியனுடைய ரஃபா பார்டரில் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதை இன்று காலை செய்திகள் வந்திருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்கா 1700 முறை குண்டு செய்தோம், அவர்களை ஏன் ஹவுதியை தோற்கடிக்க முடியவில்லை? அமெரிக்கா ஏன் யுஎஸ்எஸ் ட்ரூமனை வெளியேற்றியது? இந்த பல கேள்விகள் இருக்கிறது. மிக முக்கியமாக நாம் இங்கே பார்ப்பது, அமெரிக்கா ஹவுதிகளோடு F-35 விமானங்களையும் அமெரிக்காவினுடைய வல்லமையான பல விவகாரங்களையும் யாரும் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படி என்று சொன்ன அமெரிக்காவை ஹவுதிகள் F-35 மூலமாக நாஸ்தி செய்து ஏராளமான ஆட்களை கொலை செய்ததனால் அவர்களுக்கு கடைசியில் அவர்கள் ஆயுதங்களின் மீதே அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் சந்தேகம் வந்திருக்கிறது. அந்த சந்தேகத்தின் விளைவாக அமெரிக்கா தன்னை காத்து கொள்வதற்கு மட்டுமல்லாமல் தனது ஆயுதங்களை ஹவுதிகள் அழித்து வருவது, உடனடியாக அவர்கள் இடத்தை காலி செய்வதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஈரானில் மார்க் ரூபியோ பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள். உனக்கு வளம் இருக்கிறது, ஆயில் இருக்கிறது, கேஸ் இருக்கிறது, அதை விட்டுட்டு நீ ஏன் நியூக்ளியர் டீலுக்கு, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் எதுக்கு வரணும் அப்படின்ட்டு அமெரிக்காவினுடைய வெளிவகாரத்துறை பேசியிருக்கிறது. பாதுகாப்பிற்கு ஆபத்தான அணு ஆயுத கட்டமைப்பை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக இந்த நிலையில் ஈரானுடைய நேவி ஃபோர்ஸ், த மேஜர் மிசைல்ஸ், 86வது நேவி ஃப்ளீட் 360 டிகிரி, த வார்ஷிப் டீனா அண்ட் மெக்காரான் டிராவல், அதாவது அது உலகத்தில் மிகப்பெரிய அளவில் காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு பெருமிதாகவும், இது சர்ஃபேஸ் பட் சப்சர்ஃபேஸ் மிசைல் அட்வான்ஸ் எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்ததற்காக கடற்படை ஈரான் இன்றைக்கு தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய கடற்படை ரொம்ப ரொம்ப வல்லமை வாய்ந்த கடற்படை. இன்றைக்கு கூட ஒரு டெக்னாலஜி உலகத்தில் யாரும் வைக்காத ஒரே ஒரு விவகாரத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம அடுத்த காணொலியில் அதை சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு 86வது நேவி மிக முக்கியமாக
அவருடைய அட்மிரல் ஜெனரல் ஷாராம் அந்த விவகாரத்தை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு நிலையும் நாம் பார்க்கிறோம். கடற்படையில் ஈரானுடைய வல்லமை, யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இந்த நிலையில் மிரட்டலுக்காக F-15 ஃபைட் ஜெட்டர் டு இந்தியன் ஓஷன், அதாவது டீகோ கார்சியாவில் அவர்கள் நிறுத்தப்பட்டது, வானத்தில் சுற்றியதெல்லாம் மறுபடியும் ஈரானை பணிய வைப்பதற்காக அவர்களுடைய யுக்தியை அவர்கள் வைக்கிறார்கள். யுஎஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் எங்களுடைய ஃபோர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த எங்களுடைய ஆர்மி ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் டீகோ கார்சியா தீவுக்கு F-15 அனுப்பியிருக்கிறோம். இஸ் ஃபுல் மிசைல் அவே ஃப்ரம் ஈராக். அதாவது இந்த டீகோ கார்சியா வந்து U-2 பாம்பர்ஸ், நாம் சொன்ன B-52 இதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய விமானங்களை கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு 6 அவர்கள் மோசமான விவகாரத்தை அங்கிருந்து திருப்பி விட்டார்கள். இப்பொழுது மறுபடி நேற்று முன்தினம் F-15 அனுப்பியிருக்கிறார்கள். எங்களுடைய ஆட்களை பாதுகாப்பதற்காக, ஃபோர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன மற்றொரு அமெரிக்கா ஏன் திருப்பி அனுப்பியிருக்குன்னா, ஒரு அசட் ப்ரொடெக்ஷன் B-52H பம்பார்டன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஈரான் ஒரு ராங் ரேஞ்ச் காமிகஸ் ட்ரோன்ஸ் பாலிஸ்டிக்ஸ் க்ரூஸ் மிசைலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த காமிகஸ் லாங் ரேஞ்ச் மிசைல் வந்து ஈரானிலிருந்து சரியாக 2000 அளவில் இந்த பம்பார்டன் செய்யக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்குத்தான் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய டீகோ கார்சியாவை அவர்கள் குறிவைத்திருப்பதால் அதனை பாதுகாப்பதற்காக எங்களுடைய மிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அசெட்ஸ் மற்ற எல்லாம் பாதுகாப்பதற்காக நாங்கள் F-15 அனுப்பியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப், மைக்ரோ ரூபியோ போன்றவர்கள் கடுமையாக ப்ரெஷரை அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக மறுபடியும் பேசுகிறார்கள். ஈரானுடைய அரசியல் தலைவருக்கு எதிராக சொல்கிறார், மக்களை, ஈரான் மக்களை தெரிந்து கொண்டிருங்கள், ஈரானுடைய தலைவர்கள் அரசியல் உங்களுடைய வளத்தை பறித்து ப்ராக்சிகளுக்கு அவர்கள் கொடுத்து அவர்களை பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கு ஊக்குவிக்கிறார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். இதற்கு ஈரான் இது பொருளற்ற பேச்சு என்று, இது எந்த ஒரு நிலையிலும் ஒரு அறிவார்ந்த பேச்சு இல்லை என ஈரான் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக ஐடிஎஃப் வந்து அதிருப்தி அடைந்திருக்கிறது. அவன் அதிருப்தி அடைந்தாலும் சரி, நாசமாக போனாலும் அதை பற்றி மக்கள் கவலைப்பட போவதில்லை. ஏனென்று சொன்னால் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இந்த F-35 மூலமாகத்தான் படுகொலைகளை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். F-15, F-16, F-35 மூலம் படுகொலைகளை அரங்கேற்றுகிறார்கள். ஐடிஎஃப்னுடைய தரை போக்குவரத்தில் 90 பேர் வரை காயம்பட்டும் கொல்லப்பட்டும் இருப்பதாகவும் கூட செய்திகள் வருகிறது. அதே மாதிரி ஐடிஎஃபினுடைய இந்த திட்டம் விரக்தியில் பெஞ்சமின் வந்து குண்டு போட சொல்கிறார். குண்டுகளை வீசுவதற்கு காரணமே அவனுடைய இராணுவம் ஏராளமான சேதாரத்தை சந்திக்கின்ற போது அந்த கொடூரமான பழிவாங்கும் ரிட்டாலியேஷன் நடவடிக்கைகளை அவர்கள் அப்பாவி மக்களின் மீது காட்டுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு அங்கிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இதுக்கு இடையில் யுஎஸ் வந்து 340 ட்ரில்லியனுக்கு மில்லியனுக்கு துருக்கிக்கு மிசைல்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவை எப்படி பாருங்கள், எல்லாருக்கும் ஆயுதத்தை கொடுக்குறாங்க. 142 பில்லியனுக்கு அமெரிக்கா வந்து வரலாற்றில் சவுதிக்கு கொடுத்தது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு 60 பில்லியனுக்கு 142 பில்லியனுக்கு ஆயுதம். அதே மாதிரி 60 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அக்ரிமெண்ட் சவுதியோடு. 120 ட்ரில்லியனுக்கு 1.2 ட்ரில்லியன் யுனைடெட் அரபு இல்லை கத்தருக்கு. 140 ட்ரில்லியன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு. இப்பொழுது 340 மில்லியனுக்கு டாலருக்கு மிசைல்ஸ் டீல் வித் துருக்கி. இப்போ எர்டோகன் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஸ் டீல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. 2020 எர்டோகன் S-400 பர்ச்சேஸ் ஃப்ரம் ரஷ்யாவினால துருக்கி வந்து அக்வசிஷன் ஆஃப் ரஷ்யா வந்து S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எடுத்தனால அமெரிக்கா அவர்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனாலும் நேட்டோ ஃபோர்ஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவோடு ஆன அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த அக்ரிமெண்ட்டை அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள்.
யூரோப் யூனியன் வந்து பொலிட்டிக்கல் கமாண்ட் நியூஸ் அம்பாசிடர் டோம் போரேக்கார் இது குறித்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக அமெரிக்கா வந்து எனது நண்பர் என்று புகழாரம் சூட்டுகிறார் எர்டோகன். F-35 ஃபைட்டர் ஜெட் ஃபார் துருக்கி அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 23 பில்லியன் டீல் ஃபார் வந்து F-161 ரீஇன்ஸ்டேட் துருக்கி இன் F-35 ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி 2019 அது வேறு விவகாரம். இந்த நிலையில் F-35 வந்து ஸ்டீல்த் ஃபைட்டர் ஜெட்டை வந்து கொடுப்பதை கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். யார்? இவங்க பெஞ்சமின் நெத்தன்யாகு படை. இந்த F-35 ஸ்டீல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இஸ்ரேல் ஏன் ரொம்ப கவரப்படுதுன்னா, இது வந்து ஒரு ரீஜனல் பதட்டத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக அமெரிக்கா திருப்பி அமெரிக்கா வந்து கவலையை இஸ்ரேல் பகிர்ந்து வருகிறது. மிக முக்கியமாக இதில் வந்து துருக்கிக்கு அவங்க கொடுத்த அக்ரிமெண்ட் வந்து 120 C8 ஆம்ராம்ஸ். இதன் மூலமாக இந்த 120 C8 ஆம்ராம்ஸ் மூலமாக டிஃபென்ஸில் வந்து கோஆப்ரேட் ஆம் DCA யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கோஆப்ரேஷன் அது அவர்கள்தான் இந்த 53 AM 120 C8 இதை வந்து துருக்கிக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். இதை F-35 ஜாயின் பண்ணி பயன்படுத்தலாம். யூஎஸ் காங்கிரஸ், அமெரிக்காவுடைய யூஎஸ் காங்கிரஸ் நேட்டோவினுடைய அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் இதை வந்து அவங்க பாஸ் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் CMBRF ரிப்பேர் அண்ட் கிளாசிஃபைடு சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் மொத்தமாக சாஃப்ட்வேர் டெலிவரி அண்ட் சப்போர்ட், டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் அண்ட் ப்ரோக்ராம் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாவற்றையும் துருக்கிக்கு கொடுத்துட்டாங்க. யார்? அமெரிக்கா. இது வந்து இது 2019 வந்து இந்தியாவினுடைய பாலாகோட் தாக்குதலில் பாகிஸ்தான் F-16 ஆம்பராம் மிசைல் மூலமாகத்தான் தாக்குதல் நடத்தியது. இது எப்படின்னா F-35 ஒரு அங்கமாகத்தான் இந்த AIM 126 C8 பொருத்தி இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு விவகாரம். இதனுடைய டெக்னாலஜி, இதனுடைய லாஜிஸ்டிக்ஸ், இதனுடைய டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சர்வீசஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், சாஃப்ட்வேர் டெலிவரி, சப்போர்ட்ஸ் எல்லாமே 53 AM 120 C8 யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி த கார்ப்பரேஷன்ஸ் ஏஜென்சி DSCA துருக்கிக்கு கொடுத்தது இப்போ வந்து பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. யாருக்கு? யூதர்களுக்கு, இஸ்ரேலுக்கு. அப்போது இதில் ஒன்று மட்டும் நமக்கு முடியும், சுருக்கமாக முடிச்சிருவோம். துருக்கிக்கு 350 மில்லியன், சவுதிக்கு 142 பில்லியன், 120 ட்ரில்லியன். அதில் எவ்வளோ டிஃபென்ஸ்ன்னு சொல்லலை UAE. அதே போல் ஏராளமான டிஃபென்ஸ் சர்வீஸை கத்தருக்கு இப்படி மொத்தமாக கொடுத்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறான். அப்போ இவங்கெல்லாம் யார் போர் போடுறதுக்கு? அமெரிக்கா கொடுக்குறது. இவங்க சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கத்தரு, ஜோர்டானு, ஈஜிப்டு, இஸ்ரேலு, துருக்கி எல்லாருமே அமெரிக்காவுடைய நேசர்கள் தான். இவன் யாரை அடிப்பான்? இவன் எதுக்கு இவ்வளோ பணத்தை விற்பனை செய்கிறார்கள்? ஒன்றுமே உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அப்போ எந்த அளவிற்கு அமெரிக்கா வந்து எல்லோரையும் ஒரு மூடர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய முடியும். எல்லா அரபுகளும் அவன்கிட்ட ஆயுதத்தை வாங்குறான். ஆனால் யாரும் வந்து இந்த ஆயுதத்தை வாங்கி இஸ்ரேலை அடிக்கக்கூடாது. இதுதான் அரபுகளுடைய, அமெரிக்காவுடைய கண்டிஷன். நீ எல்லாம் வாங்கி வச்சுக்கோ, நான் உனக்கு சப்ளை பண்ணுறேன், ஆனால் இஸ்ரேல் அடிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆப்ரஹாம் அக்கார்டின் மூலமாக இஸ்ரேலோடு நெகோஷியேட் பண்ணி ஏற்கனவே மொராக்கோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கிற மாதிரி இன்றைக்கி சவுதி அரேபியாவை உள்ளே கொண்டு வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. துருக்கிக்கு வந்து 350 மில்லியனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷலாக கொடுத்ததை வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு கவலைப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகம் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஹமாஸ் வந்து ரகசிய பேச்சை நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் பாஷிம் நாயிம்
இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கிறார், ஃபாக்ஸ் நியூஸில் வெரி கிளியர் டாக்ஸ் அகைன் அன்கோயிங் வார் நெகோசியேஷன் த சீஸ்ஃபயர் கண்டிஷன் இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பாசிம் நயீம் டிஸ்க்ளோஸ்ட் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அல்லது இன்டர்வியூ ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாசிம் நயீம் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அல்நூர் அவருடைய ஹமாஸினுடைய பேச்சாளர் மிக முக்கியமாக அவரும் கூட ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மார்க்கோ ரூபியோ ஈரானை எச்சரிக்கின்றான். ஆக ஒன்றை நான் சொல்ல மறந்துவிடவில்லை, ஏன் ஹவுதிகளோடு அவர்கள் இணக்கமாக போனார்கள் என்றால் ஈரானை தொட முடியாது என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. ஹவுதிகளிடத்தில் இந்த F-35 காலி செய்ததும் பலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக்கினுடைய அந்த மோசமான தாக்குதலையும் கொடுத்து இன்னும் வல்லமையான பன்மடங்கு ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கிற ஈரானை எந்த நிலையிலும் வெற்றி பெற முடியாது என்று அமெரிக்கா நன்கு வைந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் ஈரானுடைய ஆழமான இந்த இஸ்பஹான் நெட்சான் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரில்லிங் பல மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை என்று செய்யக்கூடிய களத்தையும் இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதை அப்பாஸ் அராக்கை சொல்லியிருக்கிறார். ஆக ஈரான் சர்வதேசத்தில் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் மில்லியன்ஸ் கணக்கில், அதே போன்று ஈரானுடைய அனுபவத்தை உக்ரைன் பெற்றிருக்கிறார்கள் ரஷ்யாவின் மூலமாக ஷாஹின் 352. ஆக ஈரானுடைய இந்த ட்ரோன்கள், ஈரானுடைய இந்த மிசைல், ஈரானுடைய குரூஸ் மிசைல், ஈரானுடைய பலிஸ்டிக், ஈரானுடைய சூப்பர் சோனிக் அணு ஆயுத தளவாடங்கள், ஈரானுடைய நேவி ஃபோர்ஸ் எல்லாம் Su-35 எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பலிஸ்டிக் வச்சிருக்கக்கூடிய ஹவுதிட்டே நம்மளால் செல்லலையே, ஈரானோடு நாம் போர் நடத்தினால் காலி என்பதை உணர்ந்துதான் ஒரு ட்ரேட் மெர்ச்சண்ட்டாக அமெரிக்கா மேக்சிமம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. கொமெனி நிச்சயமாகவும் ப்ரெஷர் நடக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அனைத்து ஸ்போக்ஸ் பர்சனும் குறிப்பாக அப்பாஸ் அராக்கச்சி போன்றவர்கள் ப்ரெஷரில் நடக்காது, நீ எந்த எல்லைக்கு போனாலும் எங்களுடைய சுயாதீன உரிமை தான் என்ட்ரி செய்வது என்று அவர்கள் வலிமையான கருத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். முறுவல்கள் தொகுகிறது. துருக்கியை தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஆயுதங்கள், எல்லா நாடுகளுக்கும் ஆயுதத்தை கொடுத்து 300 ட்ரில்லியனுக்கு மேல் 4 ட்ரில்லியனை கொண்டு புகழாரம் சூட்டுகிறான். அவர்களுடைய புகழாரம் அமெரிக்காவிலே பெரிதாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான் இந்த புகழாரத்துக்கு சொந்தக்காரராக அவர் தன்னை புகழ்ந்து கொள்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நிலையான கருத்தை சொல்லவில்லை. இன்றைக்கு 250 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலை எப்பொழுது நிறுத்தப்படுகிறது என்பதுதான் இந்த செய்தியில் நமக்கு புரிய முடியல. அடுத்தடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.